ஏராளம் தாராளம் நிறைவு சம்பூர்ணம். அதே நேரத்தில் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றான். அவன் ஏழையாக மாட்டாங்க. ரெண்டையும் வேதம் பேசுதுங்க. ரிச்னஸையும் பேசுது, அபண்டன்ஸை பேசுது, பரிபூர்ணத்தை பேசுது. அதே நேரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய லைஃபையும் பேசுது. நம்ம குறைஞ்சு போக மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து ஒரு வசனத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பிரியமாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான், பிளஸட் மேன். அவன் சந்ததி இந்த பூமியில் பலத்திற்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறது உங்களோட முடியல. உங்களோட சந்ததி, உங்கள் பேர பிள்ளை, உங்கள் கொள்ளு பேரன், அப்புறம் எதுனுமே போது அத்தனை பேரும் நல்லா இருப்பார்கள். அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் முக்கியம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இது கர்த்தருடைய சித்தம். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும். சொந்த வீடுனா சுதந்திரம் தெரியுமா? சில இடத்துல நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியாது தெரியுமா? சில வீட்டில் கெஸ்ட்டு வரக்கூடாது ஓயாம. அது சுதந்திரம் கிடையாது. நல்ல வீடு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் சுதந்திரமாக ஆராதிக்கிறதுக்கு, சுதந்திரமாக ஒரு பிரேயர்ஸில் நடத்துறதுக்கு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும். யாருக்கும் ஆசை இல்லை. சொந்த வீடு நீங்களே சுதந்திரமாக செய்யணும். நான் சொன்னது புரியுதுங்களா? சொந்த வீடு இருக்கணும். அந்த வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கணும். வீட்டில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த அவர் கொடுக்குற ஐஸ்வர்யங்கிறது நிறைவு, ஏராளம் தாராளம் சம்பூர்ணம். ஏதோ வாழ்க்கை ஓடுது, நான் வாழ்கிறேன், அது தேவன் விரும்புகிற லைஃப் இல்லை. ஏராளம் தாராளம் எக்ஸஸ். அதனால என் வாழ்க்கை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எதை நான் வாழ்கிறேங்க, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறேன், என் குடும்பத்தை நடத்துகிறேன், ஒரு டீசெண்டான லைஃப் வாழ்கிறேன், நல்லது தான். ஆனால் அதுக்காக தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. நான் அந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் இருக்கணும். எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நான் அந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று செய்யணும். சொன்னது புரியுதுங்களா? சுயநலமாக வாழ்ந்துறாங்க. எனக்கு இருக்கு, பிள்ளைகளுக்கு இருக்கு, 3 தலைமுறை சேர்த்து வச்சுட்டேன். நல்லது, தப்பே கிடையாது. ஏராளம் தாராளம் இருந்து அநேகரோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆளாக இருக்கணும். வாசிப்போம் 3 ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அவன் பேராசை பிடிச்சவன் சொல்லலை. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவன். ஒரு கார்லி கேரக்டர் உள்ள மனுஷன். பணம் இருந்துச்சுன்னா அவன் கார்லி கேரக்டர் இருக்காதுன்னு சொல்லலை. சில மக்கள் அப்படி சொல்கிறாங்க, பணம் இருந்துச்சுன்னா கெடுத்துரும். இவன் பணம் இருக்குங்க, அவனுக்கு ஆஸ்தி, அவனுக்கு நல்ல வீடு இருக்கு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கு, இரக்கமும் மன உருக்கம் இருக்கான். பணம் இருந்தால் அவன் பரிசுத்தமாக வாழ முடியாது, ஏழ்மையாக தான் பரிசுத்தமாக வாழ்வான்னு பைபிள் சொல்லலை. கீழே வாசிப்போம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களின் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். நிறைய பணம் இருக்கு, ஆனால் அவனுடைய இருதயம் பணத்தை நம்பி திடனாக இருக்கும் அப்படி சொல்லலை. சிலலாம் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் பணம் வேணும்ல. கடைசி காலத்தில் யார் பாப்பா? நீ பாப்பியா? பணம் தான் பார்ப்போண்டா. எதுக்கு? ஹாஸ்பிட்டல் கொடுக்குறக்கா? அங்கன்னா கடைசி காலத்தில் நான் வியாதிப்பட்டுருவேன், பலவீனம் அடைஞ்சிருவேன், ஹாஸ்பிட்டலுக்கு யார் காசு கொடுப்பா? நீ கொடுப்பியா? நல்ல விசுவாசம்ல. அவனுக்கு ஏராளம் தாராளம் இருக்குங்க, ஆனால் அவனுடைய இருதயம் பணத்தை நம்பும் சொல்லலைங்க. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்குன்னு சொல்லுது. பணம் இருக்கலாங்க, எவ்வளோ நாள் இருக்கலாங்க, ஆனால் மைண்டில் என் பணம் என்னை காப்பாற்றுன்னு நினச்சிங்கன்னா டேஞ்சர் ஜோனாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம். கீழே அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். வாரி இறைத்தான்
ஏழையில் கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். 2 காரியத்தை பற்றி பேசுது. அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிறைந்தவன், ஏராளம் தாராளம் நிறைவு சம்பூர்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 2மே பேசுது. சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய லைஃபை பற்றி பேசுது, அதே நேரத்தில் பரிபூர்ணம் நிறைவை பற்றி பேசுது. 2மே இருக்கணுங்க. அவன் வாரி இறைச்சி ஓட்டாண்டி ஆயிட்டான்னு சொல்லலை. ஏராளம் தாராளம் நிறைவு சம்பூர்ணம். அதே நேரத்தில் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றான். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க, அநேகருக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும். ஆனால் யாருக்கும் நீங்கள் ஆதாரம் கிடையாது, அது மட்டும் மனசை வச்சுக்கோங்க. யாருக்கும் நீங்கள் ஆதாரம் கிடையாது. யாருடைய தேவையை உங்களால் நிறைவாக பூர்த்தி பண்ணவும் முடியாது. உங்களுடைய அத்தனை சொத்தை விற்று இந்த உலகத்தில் தரித்திரத்தை உங்களால் அடைக்கவும் முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்களுடைய மனதில் இருக்கு, அவருக்கு அவ்வளோ காசு இருக்குல்ல, நம்ம கொடுத்தானே தப்பு. உங்களுக்கு அதுக்கு அவர் கொடுக்கணும்? அவர் உங்களை ஆதாரமா? அவர் உங்களை ரட்சித்தாரா? வேலை கொடுத்து வாங்கினாரா? இல்லை. கர்த்தரை ஆதாரமாக வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு எந்த ஒரு மூலையிலிருந்து ஒரு மனிதனை அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரை நம்பி வாழுங்க. வாழ்கிற வாழ்க்கை கர்த்தரை நம்பிடுங்க, கர்த்தரை ஆதாரமாக வச்சு வாழுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏராளம் தாராளம் இருக்குது, சிலருக்கு கம்மியாக இருக்குது. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அவனுக்கு கம்மியாக இருக்க, அவனுக்கு நிறைவாக இருக்க. நீங்கள் நம்பி கர்த்தரை நம்பி நல்லா இருக்கீங்க. அதே நேரத்தில் அவனுக்கு இவ்வளோ இருக்க, இவன் கொடுக்கலான்னு அவனும் நினைக்கக்கூடாது. வாரி இறைத்தான், ஏழையில் கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கும் நீதிக்கும்னா அவன் என்றென்றைக்கும் நிறைவாக பரிபூர்ணமாக இருப்பான். அவன் ஏழையாக மாட்டான். 2யும் வேதம் பேசுதுங்க. ரிச்னஸையும் பேசுது, அபண்டன்ஸை பேசுது, பரிபூர்ணத்தை பேசுது. அதே நேரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய லைஃபையும் பேசுது. நம்ம குறைஞ்சு போக மாட்டாங்க. இதுதான் தேவ சுத்தம்.